ஏன் சாட்டை துருமுகலாம் ஒரு ஆளே கிடையாது. அவன் வந்து இப்போ பேசிட்டான். இதுக்கப்புறம் அவன் எங்கே ஓடி ஒளிவானே தெரியாது. அவங்களாம் தலைமறைவு தான். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி பண்ண முடியும்? நிஜத்தை பாருங்க. ஆமாம், ஸ்கிரிப்ட் இல்லை இது சார். அதெல்லாம் மாற்ற முடியாது சார். கொசுவையும் ஊழலையும் ஒழிக்க முடியும்னு சொல்லுங்க. மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். ஒரு துணிச்சல் ஜாஸ்தியான யங் மேன் எல்லாம் பண்ண முடியும். மாற்றன்றது இந்தியாவில் வரணும்னாக்கா 150-160 கோடி பேரும் மாறணும். எதிர்பார்த்தோம், முன்னாடியே எதிர்பார்த்துதான், அதனால ஜெயிச்சிருச்சு. எப்படி ஆட்சி பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அது தெரியலைங்க, இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, சான்ஸ் கொடுத்துருக்கோம், பார்த்தா தெரியும். ஏன் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறீங்க? என்ன காரணம்? இல்லைங்க, இவ்வளோ வருஷமா பார்த்தாச்சு. நானே 3-4 எலெக்ஷன் ஓட்டு போட்டேன், பார்த்தாச்சு. எல்லாமே புதுசாக ட்ரை பண்ணலாமே, அதனால தான் மாற்றம். டிஃப்ரெண்டாக பண்ணுவார் நம்பிக்கை. கண்டிப்பாக நம்பிக்கை. எஜுகேஷன் தான் பண்ணுறேன்னு நம்பி கொடுத்துருக்காரு. மெயினாக உமன் சேஃப்டி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். மெயினாக 105 இடங்கள்ல வந்து திமுக வந்து முன்னாடி இருக்காங்க. 110 110ல இருக்காங்க. 8 தொகுதி வேணும். இது எப்படி மாறிட்டே இருக்கு? 105, 110, 108 மாறிட்டே இருக்கு. இல்லை, எல்லாமே முன்னணியில தானே இருக்கு. பார்க்கலாம். ஒருவேளை ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை காலத்துல கூட்டணி வச்சா கரெக்டா இருக்கும். ஏடிஎம்கே கூட பார்க்கலாம். எப்படியும் முன்னணியை தான் போயிட்டு இருக்கு. இப்பயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். முன்னணியில தான் போயிட்டு கூட 108 தான் கணக்கு. ஆமா, அப்படி கேட்கறேன். பார்க்கலாம். எப்படியும் முன்னணியில தான் போயிட்டு இருக்கு. எப்படியும் இதாகும் டைம். ஆமா, அவர் தனித்த பெரும்பான்மை தனித்தா எப்படியும் வைக்கிற மாதிரி தான் வர மாதிரி இருக்கு. தெரியல வச்சா ஓகேவா? வச்சா கொஞ்சம் பிரச்சனையா? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். ஆனா ஏடிஎம்கே கூட அவங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அதுல உடன்பாடு இல்லாதனால தானே அது ஒண்ணு. ஏன்னா இது டிஎம்கே, அடுத்தது பாத்தீங்கன்னா பாஜக, அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே. அதனால பாஜக இருக்கனால யோசிப்பாரு நினைக்கிறேன். ஆனா டிஎம்கே கூட போக மாட்டாரு. எதிரியா நல்ல விஷயம் தான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க நம்புறீங்க? அவர் கொஞ்சம் நல்லா செய்வாருன்னு நம்புறோம். அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும்ல. ஏன் மாற்றம்? மாற்றமா தப்பாக்க வந்து இப்போ 109 இடங்கள் வந்து முன்னணியில் இருக்காரு விஜய். இப்போ வந்து ஆட்சி அமைக்கணும் 180 தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அமைக்கிறது டிஎம்கே வச்சா கூட்டணி வச்சா நல்லா டிஎம்கே கூட வைக்கணுமா? ஆனால் டிஎம்கே எதிரி வச்சு கூட்டணி வச்சா நான் கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஎம்கே கூட கூட்டணி நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஆமா. புதுசாக வந்திருக்காரு. ஜனங்க ஏதோ ஒரு மாறுதல் ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கஜானா வந்து குடும்பம் காலியாக இருக்கு. ஊரை சுற்றி கடை குடும்பத்துக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. விஜய் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ரொம்ப கஷ்டம்தான். ஆனா மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க, இனி நாங்க தான் நாம் ஜெயிச்சிட்டோம், இனிமே பயங்கரமா இருக்க போகுது, டிவிஜே தான் எல்லாம் சார். எல்லாம் அப்படிதான் சார் சொல்லலாம். சொல்லுதல் எளிய அறிவா, சொல்லிய ஒன்றும் செயல் கடினம். ஆமாம், அதெல்லாம் உள்ளே வந்த உடனே தான் தெரியும். நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறீங்க. 112 இடம் முன்னணியில் இருக்காங்கன்னாங்க. நீங்கள் 105 இடம் சொல்லியிருந்தீங்க. வாங்க உள்ள. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி பண்ண முடியும்? நிஜத்தை பாருங்க. ஆமாம், ஸ்கிரிப்ட் இல்லை இது மாற்றம்னா இல்லை. மாற்றம் தேவைன்னு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும். உங்களுக்கு கூட எதிர்பார்ப்பு இருக்கும். அரசியல் மாற்றமா இவங்க வந்து விஜய் வந்து இதில் எல்லாத்தையும் மாற்றிட முடியும்னு நினைக்கிறீங்க? சார், அதெல்லாம் மாற்ற முடியாது சார். கொசுவையும் ஊழலையும் ஒழிக்க முடியும்னு சொல்லுங்க. கொசு ஒழிக்க முடியுமா? 1000 முட்டை எடுதான் ஒரு கொசு. 7 நாள் அதுக்கு கரு அழிக்கணும். ஆனால் அதை நம்மளால் பண்ண முடியல. இப்போவும் கொசு கடிக்குது. என்ன ஊழலாம் பண்ண முடியல. இருக்கிற 150-160 கோடி மக்களும் வந்து திருந்தணும். நான் திருடன், நீங்கள் திருடன், தப்பாக நினச்சிக்காது. அவர் திருடன். எல்லா விஷயத்திலையும் சார் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கமாக இருக்கணும். இது கவர்மெண்ட்டுக்கு ஜீவா மாதிரி இருக்கணும், கக்கன் மாதிரி இருக்கணும், காமராஜர் மாதிரி இருக்கணும். இருக்கிறாங்களா சொல்லுங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் மாதிரி இருக்கணும், லெலின் மாதிரி இருக்கணும், ஸ்டாலின் மாதிரி இருக்கணும், பகத்சிங் மாதிரி இருக்கணும். இருக்கிறாங்களா சொல்லுங்க? இப்போ கூட ஒரு என் காலத்தில் ஒருத்தரை பார்த்தேன், நல்ல கண்ணுன்னு. அவர் உடம்ப கூட அந்த ஆய்வகத்துக்கு கொடுத்துட்டாரு. காமராஜர் கடைசி நேரத்தில் 100 ரூபா தான் இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கீங்க. நீங்கள் வந்து வெறும் அந்த ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு பீரு அது இது அடிக்காமல் மக்கள் மத்தியில் உண்மையை எடுத்து வைக்கணுன்னாக்கா ரொம்ப கஷ்டம் சார்.
நான் ஜன ஏதாவது பண்ண முடியும் இல்லை பண்ண முடியாது சார். நான் ஜனசக்தியில் இருந்தவன். அனந்த நாராயணன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஏன்னா பத்திரிகை தொழில் இருக்குனால சொல்கிறேன். அனந்த நாராயணன் அவர் தலைங்க இல்லாமல் அந்த பத்திரிகை இயங்காது. ஜீவா ஆரம்பித்த பத்திரிகை அது. ஜீவானந்தம் அவர்கள் ஆரம்பித்த பத்திரிகை. ஆனால் இந்த காலத்தில் மாற்ற முடியும்னா ஒரு ஆர்டிஓவில் போயிட்டு ஏன் எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் ஆன்லைனில் தான் சார் வருது. நல்ல நேரத்துக்கு வந்துருக்கிறீங்க, ஆன்லைன் தான். ஒரு ஆர்டிஓவில் போயிட்டு நான் நேர்மையாக போயிட்டு ஒரு லைசன்ஸ் எடுத்துன்னு வர முடியாது சார். எனக்கு திறமை இருந்தால் கூட சரி. ஆர்டிஓவில் ஒரு சின்ன லைசன்ஸ் எடுக்கணும், 2 வீலர் லைசன்ஸ் எடுக்கணும், இல்லை 4 வீலர் லைசன்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக சார் டெஃபினெட்லாம் மாற்றத்தை கொண்டுன்னு வர முடியாது. ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நிற்க வைக்கலாம், ஒரு சோடா கடை தண்ணி வாங்கி கொடுக்கலாம். மாற்றன்றது இந்தியாவில் வரணும்னாக்கா 150-160 கோடி பேரும் மாறணும். எல்லாருக்கையும் தப்பு இருக்கு. ஜெயிக்கிட்டு எங்க சார் நின்றுச்சு. ஏன் அவர் தான் எனக்கு வரணும். ஆளை மாத்தி போடலாம். ஆளை மாத்தி போடலாம். இது போட்டாலாம் வேணாங்க. நான் அவர் தான் போட்டா இருந்தா அவரு தான் ஜெயிச்சாரு. விஜய் தான் போட்டீங்களா? ஆமா. ஏன் திமுக அதிமுக பிடிக்கலையா உங்களுக்கு? அது பிடிக்காது. பிடிக்காதுல்ல, பிடிக்காது. புதுசா ஒரு மாற்றம் வரணும்ல, ஆட்சி மாறட்டும். ஏன் காரணம் என்னன்னா ஏன் மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்த்தது தானே இந்த விஜயோட விட்டு. ஆமா, இது எதிர்பார்த்தான், ஆல்ரெடி எதிர்பார்த்தான். அது 2021 எதிர்பார்த்தது. இது லேட்டா வந்திருக்காரு. அவர் லேட்டா வந்திருக்காரு. மக்கள் வந்து மக்கள் வந்தா எல்லாம் தீர்த்து வச்சுட்டாங்க. இப்ப அவர் எப்படி பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நல்லபடியா பண்ணுவாரு, நல்லபடியா வருவாரு, நல்லா பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. சொன்னதை செய்வார், அவங்க பண்ணுவார் பண்ணலையோ சொன்னதை செய்வாரு. போதுங்களா, தலைவர் செய்வார். அவ்வளோ நம்பிக்கை அவர்கள் இருக்காங்க. ஏன் அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை? ஒரு துணிச்சல் ஜாஸ்தியான யங் மேன், எல்லாம் பண்ண முடியும். டிஎம்கே பண்ணதோட நல்லா பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன் மக்கள் மாற்றம் விரும்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் விரும்புகிற இன்னும் பழைய கதையெல்லாம் நம்மளோட தமிழ் திராவிடர்கள் பார்த்துச்சுன்னா ஊழல் அதெல்லாம் நிறைய இருக்காங்க. அதுக்கு ஒரு சேஞ்ச். ஸோ இப்போ வந்து டிவிகே வந்துச்சுன்னா ஊழல் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? நல்லா வரும், நல்லா ஊழல் வராது, நல்லபடியாக வரும். ஊழல் இருக்காது. ஊழல் இருக்காது. விஜய் வந்து ஊழல் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி வந்து அவங்க வேட்பாளர் கூட பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏஸும் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவரோட கண்ட்ரோலிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டேன் நினைக்கிறேன். நம்புறீங்க? ஏன்னு சொல்ல முடியாது, பார்ப்போம். ஸோ இவர் என்ன மாற்றம் தருவார்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே கவர்மெண்ட்டை தாண்டி பொதுவாக ஒரு சேஞ்ச் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி மக்களுக்கும் நல்லா பண்ணுவாங்க. சரி, நீங்க எதிர்பார்த்தது நடந்திருக்கு. நீங்க எதிர்பார்த்தீங்க? ஆமாம், கண்டிப்பாக. அவங்களாம் பேசுறவங்க 1000 பேசுவாங்க. அண்ணன் ப்ரூவ் பண்ணிட்டார்ல, நீ என்னதான் பேசிக்கோ. அவரு கால் தூசியே இல்லைங்க. அவங்களாம் சும்மா ஏதோ வாங்கினாங்க பேசுவாங்க. அண்ணன் பவர் என்ன, அண்ணன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பேசுறவன் பேசினே இருப்பான், பேசுற இடத்துல தான் இருப்பான். அவர் சிஎம் உட்காந்துட்டார்ல, உட்காந்துருவாரு. வெரி சூன் உட்காந்துருவாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. FDFSக்கு ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாரி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து ஓட்டு போட்டு போயிருக்காரு. அதான் ட்ரெஸ் எடுத்து எல்லாம் போட்டிருக்காரு. பசங்களை சினிமா சுத்த வச்சிருவங்கள அரசியலை வந்து உள்ள கொண்டு வந்தாரு. அரசியல் தான் முக்கியம், நம்ம நாட்டை நம்ம தான் காப்பாற்றணும், நீங்க தான் முடிவு எடுக்கணும், முடிவு பண்ணணும். எல்லா பசங்களும் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, டிஷர்ட் ரெக்கார்டுக்கு, ட்விட்டர்ல அஜித் பேசா, விஜய் பேசா, ஹேஷ்டாக் பிரிண்ட் பண்ற விட்டு எல்லாம் அரசியல் வாங்க, அரசியலை பஸ் பாருங்க, நாட்டை காப்பாற்றணும், நம்ம தலைமுறையை என்னோட ஜென்ரேஷனெல்லாம் காப்பாற்றணும் வாங்க, உள்ள வந்து கொண்டு வந்துட்டு பெரிய விஷயம் ப்ரோ. சின்ன குழந்தைங்க பையன்லாம் விஜய் மாமா ஜெயிக்கணும்ன்றா. யாரால 80 வருஷம் ஆச்சா, நாங்கள் 75 வருஷம், நாங்கள் சீமானு 17 வருஷம். அவங்க எல்லாம் பண்ணாங்க. இவ்வளோ திரும்பி பார்த்து வச்சுடா, ஒற்றை வார்த்தை 3 மாற்று விஜய். அந்த ஒரு முகத்துக்காக தான் ப்ரோ இவ்வளோ சில்வாக்கு. அவ்வளோ அவரு தான் ப்ரோ, என்னைக்கும் அவர் தான். ஒன்ஸ் ஏ லைன் ஆல்வேஸ் லைன். இது விஜய் ஃபேனாக சொல்கிறேன், டைகார்டு விஜய் ஃபேன், பெருமையாக சொல்கிறேன். அண்ணா அவங்களை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குண்ணா, அவங்கள ஃபாலோ பண்ணுறேன், இன்ஸ்பிரேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜெயிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. ஃபேமிலி வந்து எங்கள் அம்மா சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, எங்கள் அப்பா சைடு எல்லாமே டிஎம்கே தான். நாங்கள் வந்து பரம்பரையாக அந்த கட்சியில் இருக்கிற ஆள், ஓகேங்களா. எங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும், சரிங்களா. நிறையா பார்க்குறோம் நியூஸில், குழந்தைங்களை கற்பழிக்குது. 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது, கற்பழிக்கிறோம். டிஎம்கே சைட்லேருந்து எதுவுமே பண்ணலை. எவ்வளோ பேரை சுட்டு கொண்டானுங்க. இப்போ ஒரு தளபதி ஆட்சிக்குள்ளே வராருன்னு தெரிஞ்சு 40 பேரை கரூரில் போட்டு சாவடிச்சானுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து மாற்றம் வேணும், தளபதி வரணும் ஆசைப்பட்டோம். நான் என்னுடைய தளபதியோட ட்ரெஸ் கோடில் தான் போயிட்டு ஓட்டு போட்டேன். என் குடும்ப ஓட்டு எல்லாம் தளபதிக்கு தான். எங்கள் ஃபேமிலி சைடில் எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டு. தளபதி சிஎம் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஜூலி அப்புறம் வந்து இந்த சாட்டை துறைமுருகன் போன்றவங்க சாட்டை துருமுறைலாம் ஒரு ஆளே கிடையாது. அவன் வந்து இப்ப பேசிட்டான். இதுக்கப்புறம் அவன் எங்க ஓடி ஒளிவானே தெரியாது. அவங்களாம் தலைமறைவு தான். இதுக்கப்புறம் தளபதி எடுக்கிற ஆக்ஷன்ல அவன் எங்க இருக்கானே தெரியாது. இப்ப பேசினானுங்களா, இதுக்கு முன்னாடி பேசின சீமானா இருக்கட்டும், சாட்டை துறைமுறை எவனா வேணா இருக்கட்டும், இப்ப வந்து பேச சொல்லுங்க, ஒருத்தன் நின்று பேச மாட்டான். இதுக்கப்புறம் தளபதி பேசுறவன் எவனுமோ இதுக்கப்புறம் இருக்க மாட்டான், காணாம போயிடுவான். இதான் உண்மை. இதுக்கப்புறம் தளபதி கிட்ட யாருமே வர முடியாது. தளபதி சுயேட்சா ஜெயிச்சிட்டாரு. 109 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. இப்போ இன்னும் ஒரு நாள் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம போற பட்சத்துல ம். யார் கூட கூட்டணி வச்சா அந்த ஒரு 8 சீட்டோ ஒரு 10 சீட்டோ வாங்கினா நல்லா இருக்கும். அதிகமா வெளியே பேசுறதுனா ஏடிஎம்கே கூட கூட்டணி ஆகும்னு பேசுறாங்க. பட் அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல. பட் ஆனா சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் கூட்டணியா சேர்த்தாங்கன்னா தளபதி வந்து 118 இதுல வந்து உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்கு. யாரை சேர்க்கலாம் நினைக்கிறீங்க? இப்போ வந்து சேர்க்க- பாமக இருக்காங்க. ADMK கூட்டணி பாமக வந்து 7 சீட்டு 7 தொகுதிக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2 சீட் ஜெயிக்கிறாங்க. 2 சீட் வச்சுக்கோங்க. இப்போ விசிகா வந்து 2 வந்திருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து திருமாவளவனோட ஃபேன். நான் 8வது படிக்கும் போதுல இருந்து திருமாவளவனுக்கு வந்து பேனர் அடிச்சிருக்கேன், போஸ்ட் ஓட்டியிருக்கேன், கட்சியில இருந்தவன் தான். இப்போ என்னுடைய இது ஆதரவு என்னன்னா, அண்ணன் வந்து அங்க இருந்து இங்க மாறி வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 சீட் இருக்காங்க. 2 சீட் அவர் இருக்கு, அவர் உள்ள வரலாம். பாமகவும் உள்ள வந்தாங்கன்னா இது பாமக ரீஸ்க்கு எப்படி bro ஒண்ணா இருக்கும்? இல்ல நான் அதாவது வரலான்னு சொல்ல வரேன். வந்தா CPM அப்ப காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸ் மீன் இப்போ நிறைய பேர் காங்கிரஸ்க்கு எதிர்ப்பு இருக்கு. அண்ணன் தான் முடிவு பண்ணோம். இதுக்கப்புறம் அவர் எது மக்களுக்கு நல்லா இருக்குன்னு அண்ணன் தான் முடிவு பண்ணோம். அண்ணன் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய ஓட்டு எங்க ஃபேமிலி ஓட்டு எல்லாம் அண்ணனுக்கு தான். இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். நாங்கள் இப்போதான் செலிப்ரேட் பண்ணோம், பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருந்தவங்க ஏடிஎம்கேல இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஓட்டு அண்ணனுக்கு தான் போட்டிருக்காங்க. ஒரு ஆள் கூட்டணி இல்லாம சுயேட்சா இவ்வளோ ஓட்டு வாங்கினதுலாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. விஜயகாந்துக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு உதாரணமா அண்ணன் வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து பெரிய வெற்றியா கொண்டாடணும். மக்கள் வந்து இதை வந்து பெருசா எடுத்து கொண்டாடணும். இது என்னுடைய